நாமம் மகிமைப்படும்படியாக நாம் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறபடினாலே தொடர்ந்து அவரை பாடி ஆராதிக்கிற நேரம். அதனால உற்சாகமாய் பாட போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்கிறவர், செய்து கொண்டிருக்கிறவர், செய்தவர், செய்ய போகிறவர். ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்தவர், செய்கிறவர், செய்ய போகிறவர். ஆமென், அல்லேலூயா. அவரை பாடி துதிக்கிற போது இன்னும் கிருபையை கொடுத்து அதிசயங்களை, அற்புதங்களை நாம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக உற்சாகமாய் யாருடைய சமூகத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே என்று சொல்லி பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென், அல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீ தாங்கி நீ உயர்த்தி நீ தப்புவித்தி, ஏந்தி நீ தாங்கி நீ உயர்த்தி நீ தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இன்னொரு சில சொல்லி, நல்லவரே, நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே.
கையை தட்டி எத்தனை பேர் ஆமென் அல்லேலூயா. அவர் நல்லவர். ஏந்தினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். தகுதியே இல்லை, கர்த்தர் நம்மை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நமக்கு தகுதியே இல்லை, நம்ம யோசிச்சு பார்த்தா, ஆனா கர்த்தர் கிருபையாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், அவர் தோல் மேல நம்மை சுமந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தோல் மேல நாம் இருக்கிறோம், அதனால அவர் நம்மை கைவிடாமல் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக ஸ்தோத்திரம் நாம் தொடர்ந்து கவலைப்படாமல், ஒன்றுக்கு கவலைப்படாமல் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ண, அவர் தோளின் மேலே இருக்க நம்மை அர்ப்பணிக்க கர்த்தருடைய சமூகத்துல இந்த பாடலை பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா பாட போறீங்கன்னு பாக்குறேன். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடுவாராக. அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசமா பாடுங்க, யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, ஆமென் ஆமென், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும், கவலைப்படாம சந்தோஷமா தான் பாடுங்களேன். தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, என் பக்கத்தில் இருப்பதினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த என்னாலும் சுகம் தருவீரே. கவலைப்படாம, யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே. ஆமென், 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 ஆமென். தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நல்ல கையை அசைச்சு என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு பாட போறோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்க, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து. ஓ, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர். சொல்லுங்க, ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, ஒருபோதும் நான் அசைக்க. ஓ, யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசமா, விசுவாசமா. யெகோவா ஈரே எந்த. ஆமென், ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அப்பா பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். தோள்களின் மேலே எனக்கு கவலை இல்லை, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென். நான் சந்தோஷமா இருப்பேன். கையை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோள் மேல நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்புறவங்களுக்கு கவலையே இருக்காது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தோள் மேல இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அவர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறாரா பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய தேவையெல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா, விசுவாசிங்கன்னா, நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் துக்கமா இருக்கணும்? நீங்க ஏன் வேதனை பண்ணணும்? தேவையை தேடி நீங்க ஏன் போகணும்? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பா சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது தானே? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசிக்கிற கையை தட்டி சந்தோஷமா ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இந்த பாடல்கள் எல்லாம் விசுவாச அறிக்கை. ஸ்தோத்திரம். நாம் எந்த அளவுக்கு தெய்வங்களை விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த வரிகள் மூலமா, இதெல்லாமே வசனம் தான். ஸ்தோத்திரம். இதன் மூலமா நம்ம அறிக்கை செய்யறோம். ஸ்தோத்திரம். அறிக்கை செய்யறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அறிக்கை செய்யறோம், நான் ஒரு தோல் மேல இருக்கிறேன்னு. ஸ்தோத்திரம். அப்படின்னா கவலையே நமக்கு
வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால மனுஷன் ஒரு முழத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவலைப்படுறதுனால அதை அடையவும் முடியாது. ஸ்தோத்திரம். நீங்க கவலைப்படாமல் இருக்கணும்னா அப்பா தோல் மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதும் அவர் தோல் மேல இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும். ஸ்தோத்திரம். அவர் உங்களை ஏந்துகிறவராய் சுமக்கிறவராய் இங்க இருக்கணும். எப்போதும் அவரோட உறவுல இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் உங்களுக்கு கவலை வராது, கண்ணீர் வராது, வேதனை வராது, போராட்டம் வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோல் மேல இருப்பதை நீங்க விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியா தேவையெல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு நம்பிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை பாடலா ஸ்தோத்திரம் நம்ம அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச அறிக்கைக்கு ஏற்ற வண்ணமாக ஸ்தோத்திரம் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதை பாடலாய் அல்ல, வசனமாய் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து பாட போறோம். நான் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட என் உதடும் என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் 100ஆம் சங்கீதத்துல சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எத்தனை பேர் இந்த கால நேரத்துல அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஸ்தோத்திரம் நான் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட என்னுடைய உதடும் என்னுடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஸ்தோத்திரம் நாம் பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி வசதியோ முடி போடனா முடி போடுங்க, நின்னுங்கன்னா நின்னுங்க, எப்படி வேணா உட்காந்து ஆராதிச்சாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் லகுவாய் கிடைக்கும் என்று நீங்க நம்புறீங்களோ அப்படி ஆராதிங்க. உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. முதல்ல ஆண்டவருங்க ஆராதனை ஏத்து வரான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறவர்கள், தோல் மேல இருக்கிறவர்களுடைய ஆராதனை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எப்படின்னா பாருங்க. ஸ்தோத்திரம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான நேரம் இது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அவரை பாடி அறிக்கை செய்து வசனங்களை உரிமையாக்குகிற நேரம். அதனால நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ நான் பாடுவேன், இரவு பகல் என் நேரமோ துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் எத்தனை ஆசையா இருப்பதாக, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. எத்தனை பேர் உம்மை துதிப்பேன்? துதிக்கிறீங்களா நாள்தோறும்? ஆமென். கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது ஆமென் கம்பீரித்து மகிழ்ச்சியா ஆமென். நீர் மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழோ. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. சொல்லுங்க ஆமென். க்ளோரி. கண்மலை நீர்தானே, புகலிடமோ கேடகமோ எல்லாம் நீர்தானே. சொல்லுங்க புகலிடமோ
காப்பகமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் எஸ் க்ளோரி நம்பிக்கையோடு துதிப்பேன். தூபமாய் நறுமணமாய் ஆண்டவரே துதியை அங்கீகரிப்பீராக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். மறுபடியும் நாள்தோறும் எஸ் லார்ட் யோடு துதிப்பேன். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நம்புறீங்களா? ஆமென். க்ளோரி. கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறையின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். ஒரு குறையும் இல்லை பாருங்க. ஆமென். க்ளோரி. அதனால நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது ஆமென் கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழோ. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. சொல்லுங்க. என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. அதனால நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. சொல்லுங்க. ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. எனக்கு பலன் குன்றி போகும்போது தள்ளிவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கை. ஓஹோ. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு நாள்தோறும். ஆமென் ஆமென் ஆமென். இப்ப எப்படி? நீதானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்றீங்களா உண்மையா?
நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான். ஆமென். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். ஆமென். நம்பியிருப்பேன். உம்மை நம்புனான் பாக்கியவான், உம் அன்பையே. ஓ, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க. யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மைப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு. ஆமென். நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க. அப்பா எந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், உம்மை நம்பியிருப்பேன். சொல்ல மறுபடியும். உம்மை நம்பும் நான். ரீவாலாபா ஷகாதாராலாபா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான். ஓஹோ, நம்பியிருப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும். எத்தனை பேர் கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாள்தோறும் ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருக்கும்படியாய் நாள்தோறும் 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 உம்மை துதிப்பேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உன் மேல நம்பிக்கை பெருகும்படியா இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவரே, இன்னும் உம்மை நம்பும்படியாய். ஆண்டவரே, நீ யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். நீ யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் தரும் தெய்வம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவுதான் அவருக்கு விரோதமான பாவங்கள் செய்தாலும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்துல சேர்த்து கொண்டபடினாலே நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். உங்களை அழைத்து விட்டார். ஸ்தோத்திரம். அவர் பாதியில உங்களை கைவிட்டு போவதற்காக அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்முடைய பாவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் நம்மை விட்டு விலகாமல் அல்லது நம்முடைய பாவங்களை மற்றவர்களுக்கு தெரிவித்து நம்மை அவமானப்படுத்தாமல் இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேற யாராவது இருந்தா அல்லது மனுஷர்களுக்கு நாம் செய்கிற பாவங்கள் தெரிந்திருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் அந்த பாவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு சொல்லி நம்மை கேவலப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமா நாம் செய்கிற காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்கும் ஆண்டவர் சொல்லாதபடிக்கு இம்மட்டும் அற்புதமாக நம்மை நடத்தி இருக்கிறார். நம்புறீங்கன்னா கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அல்லேலூயா.
ஆமா, அவர் நல்லவராக இருக்கிறபடினாலதான், அவர் அற்புதராக இருக்கிறபடினாலதான், அவர் அதிசயராக இருக்கிறபடினாலதான் இப்படி அவர் செய்யறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம அவரை மறந்து விடாமல் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நல்லவருங்க. அவர் நம்ம செய்யற காரியங்களுக்காக நம்ம விட்டுட்டு போயிருந்தாருன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. விட்டுட்டு போயிருந்தா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், அவர் நம்மை விட்டு விடாமல் கைவிடாமல் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறபடினாலதான் ஸ்தோத்திரம், நாம் இம்மட்டுமாக இந்த நாட்களிலே வாழ்க்கை பயணத்திலே நாம் கடந்து வருவதற்கு கிருபையா இருந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் ஆண்டுடைய சமூகத்துல அவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறோம்பா, ஸ்தோத்திரம், நன்றியோடு நாம துதிச்சு மகிழம்பான்னு சொல்லி ஒரு அருமையான பாடலாம் பாடி அவரை தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமா இருந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் செய்த காரியங்களை நமக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம்தான், நமக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரிஞ்ச வண்ணமாக நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்னா ஸ்தோத்திரம், நாம அதை மறந்துடவே கூடாது, நன்மைகளை மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன்பா, தினம் தினம் நன்றி சொல்லி உம்மை துதிச்சு மகிழறம்பா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. மறுபடியும் சொல்ல, நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிற, தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழற. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிற, தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழற. பொழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை. சொல்லுங்க, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன், கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கு. சொல்ல மாட்டீங்களே, நன்றி ஐயா, நாளெல்லாம் நாளெல்லாம் உமக்கு. ஓ என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, ஆமென். நாள்தோறும் உமக்கு நன்றி ஐயா. நல்லா சவுண்டா முழு பலத்தோடு சொல்லுங்க, நன்றி ஐயான்னு.
இது முழு பலமே இல்லைங்க. நல்லா முழு பலத்தோடு நன்றி ஐயா சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கு. இந்த முழு பலத்தோடு நன்றி ஐயா. ஆமே, நாளெல்லாம் உமக்கு. எதுக்காக? என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. ஒன்றுக்கும் உதவாத. எதுக்குங்க தேடி வந்தாரு? எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டார் தெரிஞ்சா? அவருடைய சேவைக்காக மட்டும்தான், உங்களுக்காக வாழ்றதுக்கு இல்லை. உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா. ஆமே, நாளெல்லாம் உமக்கு. ஆமே, நன்றி ஐயா. க்ளோரி, நன்றி ஐயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிற, தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்ற. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிற, தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்ற. புழுதியில் கிடந்த என்னை, குப்பையில் இருந்த என்னை, புழுதியில் கிடந்த என்னை, குப்பையில் கிடந்த என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்ச. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ, நாளெல்லாம் உமக்கு. ஓ, நன்றி ஐயா. ஆமே, நாளெல்லாம் உமக்கு. ஓ, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா. இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கு. நாளெல்லாம் நன்றி சொல்லணும். இந்த நாளெல்லாம் நன்றி சொல்லணும். ஸ்தோத்திரம். அது கூட அவருக்கு பத்தாது. ஒவ்வொரு நாளும் நாளெல்லாம் நன்றி சொல்லணும். அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி, பிதாவாகி தேவன் மகிமைப்படும்படியாய், குமாரனாகி தேவன் மகிமைப்படும்படியாய், பரிசுத்த ஆவியான தேவன் மகிமைப்படும்படியாய், ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் ஆராதித்த விசுவாச அளவின்படி, நாங்கள் ஆராதித்த உற்சாக ஆவியின்படி ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வாதத்தை அனுப்பும். மீதியான நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமா இருக்கட்டும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமை பெறட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.